இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகலைனாலும் வீட்டுக்குள்ளே பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை, அம்மா வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி வாழ்க்கைக்குரிய விஷயங்களை வந்து தவறான ஒரு முடிவுகளில் நீங்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ ரொம்ப தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு பிரச்சனை, பட் திருமணமானவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்து இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கலாம், நமக்கு இல்லாத பிரச்சனையை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நமக்கு நிம்மதி தூக்கம்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா, அந்த நிம்மதி தூக்கத்தில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். நிறைய தூங்க முடியாமல் இந்த கண்ணு கீழே கருவளையம், இதெல்லாம் இந்த விருச்சகத்துக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். ஏன்னா அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. படுத்தோன்னே தூங்குறதுல ரொம்ப கஷ்டம். ஓகே, இதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. ஜாதகம் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் 100% இருக்குது. அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணும்போது அதை கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக, ஏன்னா காலப்புருஷனுக்கு 8 தான் உங்களுடைய லக்னமே. அப்போ வந்து என்னென்னா நிறைய அதிர்ஷ்டம், சடனாக ஒரு விஷயத்தை எடுப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க, டக்குன்னு முடிச்சிருவீங்க. அதுக்குண்டான காசு எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஒரு வகையில் வந்து அந்த விஷயத்தை முடிச்சிருவீங்க. இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஜூனில் அதுதான் நடக்கும். நடக்கலைன்னா ஜூனில் நடக்கும். நடந்திருந்தால் 2-3 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது, நிறைய வருமானங்கள் வரப்போகுது, தந்தை மூலியமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அரசியல் ரீதியான ஒரு ப்ரொமோஷன்ஸு, நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு முடிவுகள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, நிறைய எடுக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த விருச்சகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக இருக்க போகுது.